இது 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு துணை பாடக்கதை. என்ன பசங்களே, உங்களுக்கும் பசிக்கும் போது என்ன செய்வீங்க? சாப்பாடு இல்லாம இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு ஊர்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த ஊர்ல பல வருஷமா மழையே இல்ல, பயிர் வளரவே இல்ல. மக்கள் எல்லாம் பசியால வாடுறாங்க. அவங்க பசங்களுக்கு கூட சாப்பாடே இல்ல. அந்த ஊர்ல ஒரு நல்ல பணக்காரர் இருந்தாரு. மக்கள் அவர்கிட்ட போய், ஐயா, எங்க பசங்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டாங்க. அந்த ஐயா என்ன சொன்னாரு தெரியுமா? நாளையில இருந்து எல்லா பசங்களுக்கும் ஆளுக்கு ஒரு கொழுக்கட்டை கொடுக்க சொல்றேன். அது கேட்டு மக்கள் சந்தோஷமா போயிட்டாங்க. மறுநாள் வேலைக்காரர்கள் கூடையில கொழுக்கட்டைய வைத்தாங்க. பசங்க எல்லாம் ஓடி வந்தாங்க. யாருக்கு பெரிதா இருக்கு, இனிப்பா இருக்குன்னு போட்டி போட்டாங்க. ஆனா ஒரு சிறுமி மட்டும் அமைதியா காத்திருந்து எல்லாரும் எடுத்த பிறகு எஞ்சிய கொழுக்கட்டைய எடுத்தாங்க. அவள் பெயர் இளவேனில். அந்த கொழுக்கட்டைய வீட்டுக்கு கொண்டு போய் 2ஆ போட்டாங்க. அதுல இருந்து என்ன விழுந்துச்சு தெரியுமா? தங்க காசு. அவள் தன்னோட அம்மா கிட்ட காட்டினா. அம்மா சொன்னாங்க, இதெல்லாம் நம்மதில்லம்மா, இத போய் கொழுக்கட்டை கொடுத்தவங்க கிட்டயே மீண்டும் கொடுப்போம். இளவேனில் அந்த தங்க காசை எடுத்து நல்ல உள்ளம் கொண்ட பணக்காரரிடம் கொடுத்தாங்க. அவரோ அத அவளோட நேர்மைக்கு பரிசா அவளுக்கே கொடுத்தாரு. சொல்லுங்க பசங்களா, இந்த கதையில உங்களுக்கு பிடிச்சது என்ன? நம்ம வாழ்க்கையில எப்போதும் நேர்மை இருக்கணும். நேர்மையால நல்லதே வரும்.